கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே கோடா கொடியாய் பெருக போகிறீங்க. ஏன்னா ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன் இருக்கு. பாருங்க, லூக்காவில் 8வது அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது. லூக்காவில் 8வது அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, உண்மை, நன்மை, பொறுமை. உண்மை, நன்மை, பொறுமை. இன்றைக்கி தேசத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக இருக்கணும், பிரயாசப்படணும் இல்லைங்களா? அதே போல தான் இன்றைக்கி பாருங்கள், உண்மை. அதாவது சங்கீதம் 101 சங்கீதம் 6 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 101 சங்கீதம் 6 வசனம், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். உத்தமமான வழியில் நடுகனை செவிப்பான். உத்தமமான வழியில் நடுகனை செவிப்பான். யோவான் 14:6 பார்க்கும் பொழுது, இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு. ஐ எம் வே, ஐ எம் லைஃப், ஐ எம் வே, ஐ எம் ட்ரூத், ஐ எம் லைஃப். நானே வழியும் சத்தியம் ஜீவனம் இருக்குது. அதனால் நீங்கள் உண்மையாக இருங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சங்கீதம் 51:6 வசனம் சொன்னது போல் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்பினீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்தகார ஞானத்தை கடவுளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 51:6 சொன்னது போல் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்தகார ஞானத்தை தெரியப்படுத்துவே என்று வார்த்தைப்படி இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஞானத்தின் ஆவியை கொடுத்து இந்த தேசத்துக்கு ஆண்டவரே, இந்தியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப படிக்கிற ஆண்டவரே, ஸ்கூலில் படிக்கிற காலேஜில் ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானமும் புத்தி அறிவு கொடுத்து நீ நடத்த போகிற கிருபைக்காக சோத்திரம் காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.